ஜெர்மனியின் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீடு அமைப்பில் சமீபத்திய ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறிப்பாக இதுவரை இலவசமாக வழங்கப்பட்டு வந்த வாழ்க்கை துணைவர்களுக்கான குடும்ப காப்பீட்டு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த முடிவு பல குடும்பங்களுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 10 அன்று ஜெர்மன் நாடாளுமன்றம் இதற்கான சட்டப்பூர்வ ஒப்புதலை அளித்துள்ளது. இந்த புதிய மாற்றத்திற்கு அமைய வருமானம் இல்லாத அல்லது குறைந்த வருமானம் கொண்ட வாழ்க்கை துணைவர்கள் இனி இலவசமாக குடும்ப காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட மாட்டார்கள். இதற்கு பதிலாக முதன்மை காப்பீட்டாளர் தனது வருமானத்தில் 2.5% கூடுதல் தொகையை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த புதிய விதிமுறை 2028 ஆண்டு முதல் அமுலுக்கு வர உள்ளது. இருப்பினும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் உள்ளவர்களுக்கு இந்த கூடுதல் கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் உள்ள குடும்பங்கள், மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் உள்ளவர்கள் மற்றும் நீண்டகால பராமரிப்பு பணிகளில் ஈடுபடுபவர்கள் இந்த புதிய கட்டணத்திலிருந்து விலக்கு பெறுவார்கள். அதேபோல ஓய்வு வயதை எட்டியவர்கள் மற்றும் முழுமையான பணித்திறன் இழந்தவர்களும் இந்த புதிய சலுகை கட்டண முறை பொருந்தாது. சுகாதார காப்பீட்டு நிதியத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் 2030க்குள் சுமார் 38 பில்லியன் யூரோக்கள் வரை நிதியை திரட்ட முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் தொழிற்சங்கங்களும் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. சுகாதார காப்பீட்டு அமைப்பின் ஒற்றுமை தத்துவத்திற்கு இது எதிரானது என்றும், குறிப்பாக குடும்ப பராமரிப்பில் ஈடுபடும் பெண்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். இது நடுத்தர வர்க்க குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று அரசியல் தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மறுபுறம் இந்த நடவடிக்கை வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். குடும்ப காப்பீடு இலவசமாக இல்லாத போது மக்கள் அதிக அளவில் வேலைக்கு செல்ல இது ஊக்கமளிக்கும் என்று கூறப்படுகிறது.